ஹாய்ங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமா சாப்பாடு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வீட்டுக்கு வெளியில் விளையாட விடுவேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதையும் வாட்ச் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப நேரம் வீடியோ காலில் சிரித்து பேசிகிட்டு இருந்தேங்க. நிறைய விஷயங்களை மறந்து நல்ல மனசுக்கு ஆறுதலாக இருந்தது. டோன்ட் அலோ எனி ஒன் டு கண்ட்ரோல் அவர் எமோஷன்ஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பியிருந்தாங்க காலையில். நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு யாருக்குமே இடம் கொடுக்காத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மைதான் இல்லையா? காலையில் ஒரு சின்ன விஷயந்தான், அதை நான் கடந்து போகாமல் அதை வந்து நினச்சி அழுகிற அளவுக்கு போயிட்டேனே அப்படின்னு எனக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு யாராச்சும் வராங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அவங்கள கட் பண்ணி விட்றணும் அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. ஒரு கமாண்டு அதை பார்த்துட்டு நான் கண்டுக்காமல் போயிருந்தேன்னா காலையில் நான் அவ்வளோ நேரம் அழுதுருக்க மாட்டேன். அதை படித்து ரிப்ளை பண்ணி அப்புறம் அவங்க ரிப்ளை பண்ணி இது தேவையா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. சில சமயங்களில் சில விஷயங்களை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது.